வானகத் தூதரணி மகிழ்வதாக, இத்திருச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று. மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள். நான் ரொம்ப ஃபேவரட்டாக நினைக்கிற எனக்கு ஸ்பெஷலான மாஸ் தான் 3: கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர். ஏன்னா இது ரொம்ப 3மே நைட் மாஸ் தான். இதுக்கு போகிறதே ஒரு செலிப்ரேஷன் மாதிரியான இருக்கும். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, பெட்ஷீட் மேலே குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். ஈஸ்டர் இன்னும் ஸ்பெஷல், ஏன்னா நிறையா சடங்கு நடக்கும். ஆனால் ஏன் நடக்குதுன்னு யாராவது கேட்டால் பேசாமல் பூசையை கவனின்னு சொல்லுவாங்க. இந்த அனுபவம் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். போன வருஷம் அருட்தந்தை டேவிட் ஜான் நம்ம கூட இணைஞ்சு புனித வாரத்தில் கூடிய நிறைய காரியங்களை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த வருஷம் குறிப்பாக பாஸ்கா திருவிழிப்பு, அதுலேயும் பாஸ்கா புகழுரையை பற்றி பேசுறதுக்கு ஸ்பெஷலான ஒருத்தர் வந்திருக்காரு. பல குருக்களை உருவாக்கின நல்லாயன் குரு மடத்தினுடைய பேராசிரியர் அருட்தந்தை ரோலிங்டன் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வெல்கம் டு த ஷோ ஃபாதர். வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்க ஃபாதரை பற்றி இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லாயன் குரு மடத்தில் பேராசிரியராக இருக்கார். அவர் எந்தெந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திருவழிபாடு, அருள் அடையாளங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அருள் அடையாளங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அவர் முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு ப்ரொஃபஸர், ஒரு அருட்தந்தை நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு த ஷோ ஃபாதர். நன்றி, என்னை வரவேற்றதுக்கு நன்றி. மாத தொலைக்காட்சி அன்பர்களே, நானும் என் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ எனக்கு என்னை பொறுத்தவரையில் இந்த பாஸ்கா திருவழிப்பு கொண்டாட்டத்தில் பாஸ்கா புகழுரை மிக முக்கியமான இடம் பெற்ற ஒன்று. அந்த பாஸ்கா புகழுரை இடம்பெறுகிற என்று சொன்னாலேயே பாஸ்கா திரியும் அதில் இருக்கும். அப்போ இந்த பாஸ்கா எதை நமக்கு நினைவுக்கு கொண்டு வர என்று சொன்னால், பாஸ்கா புகழுரை. இந்த பாஸ்கா புகழுரை ஒரு வெற்றியின் பாடல், புகழ்ச்சியின் பாடல், நன்றியின் பாடல், இறைவேண்டலின் பாடல். இதில் இந்த வெற்றியின் பாடல் என்பதை நான் கொஞ்சம் குறிப்பாக சொல்ல விருப்பப்படுகிறேன். ஒரு வெற்றி அப்படி சொல்லி வருகின்ற பொழுது போர்கள் நடைபெறுகிறது. இந்த போர் நடைபெற்று முடிந்த உடனேயே அந்த வெற்றியாளர்கள் மகிழ்ச்சி நாற்பறிவில் வெற்றி முழக்கத்தோடு ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா? விவிலியத்தில் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது, ஒரு போர் நடைபெறுகிறது. அந்த போர் என்ன அப்படின்னு சொன்னால், பார்வோன் மன்னன், அவனுடைய படை வீரர்கள், இன்னொருத்தர் யாருக்கு எதிராக போரிடா என்று சொன்னால் மோசேக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போராடுகின்றார்கள். இந்த போராட்டத்தில் தலைமை தாங்குவது யார் என்று சொன்னால் கடவுளே அவர்கள் சார்பாக நின்று போரிடுகின்றார். அந்த போராட்டத்தில் வெற்றி கிடைக்கிறது. அந்த வெற்றியின் அடையாளமாகத்தான் மோசே இஸ்ரேல் மக்கள் சார்பாக ஒரு வெற்றியின் பாடலை பாடுகிறார். அந்த பாடலை நீங்களே வாசிக்கலாம். அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், விடுதலை பயண நூல் விடுதலை 15வது இயல் 1 நீங்கள் ஒரு சில பகுதிகளை நீங்கள் வாசிக்கலாம். ஓகே. ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள். ஆண்டவரே உம் வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. ஆண்டவரே உமக்கு நிகரானவர் எவர். அருமை. இந்த பாடல் மீட்பின் வரலாற்றிலேயே முதன்மையான ஒரு பாடலாக இருக்கிறது. திரு இசை பற்றி சொல்கின்ற பொழுதும் திரு இசையினுடைய பின்னணி என்ன, எங்கே பாட்டு ஆரம்பமாகிறது, பாடல் ஆரம்பமாகிறது என்று சொன்னால் இந்த பகுதியைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வதுண்டு. மோசே பாடியிருக்கிறார். மோசே கூட கடவுளை நோக்கி புகழ்ந்து பாடியிருக்கிறார். எனவே திரு இசையில் நாம் கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த பகுதியை நாங்கள் தேர்ந்து கொள்வதுண்டு. இது விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில், அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாட்டில் திரு அவையே ஒரு பாடல் பாடுகிறது. திரு அவையே ரோமை திருவழிப்பாட்டில் ஒரு வெற்றியின் பாடல் பாடுகிறது. அந்த வெற்றி யாருக்கு கிடைத்த வெற்றி என்று சொன்னால், இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் இடை நடந்த போராட்டத்தில், ஒளிக்கும் இருளுக்கும் இடை நடந்த போராட்டத்தில், வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே நடந்த போராட்டத்தில் கிடைத்த வெற்றியின் பாடல் தான் இந்த பாஸ்கா புகழுரை. சரிதானா? அப்போ இந்த பாஸ்கா புகழுரை ஒரு வெற்றியின் பாடலாக இருக்கிறது.
அதோடு கூட ஒரு புகழ்ச்சியின் பாடல், அழகான ஒரு பாடல், பாரம்பரியமாக திரு அவை பாடிக்கொண்டு வந்த ஒரு பாடல். அதோடு கூட பறைசாற்றலும் இருக்கிறது, ஆண்டவருடைய வெற்றி பறைசாற்றுதலாகவும் இருக்கிறது, அதில் இறைவேண்டலும் அதில் தொகுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இறைவேண்டலையும் பறைசாற்றலையும் நன்றியறிதலையும் கொண்டிருக்கின்ற ஒரு தொகுப்பாக இந்த பாஸ்கா புகழுரை இருக்கிறது. ஆனால் இந்த பாஸ்கா புகழுரையுடைய ஒரு மையமாக இருப்பதுதான் இந்த பாஸ்கா திரி. 3 காலங்களை உள்ளடக்கி இருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம் என்ன? மெழுகு திரி உருகுகிறது. நம்முடைய பழைய இயல்பை நாம் களைய வேண்டும். ஆனால் இது கிறிஸ்து. 2 விதம் பார்க்கணும். பாஸ்கா திரி 2 விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று உயிர்த்த இயேசுவின் அடையாளம். இயேசு பழைய இயல்பை களைய வேண்டிய அவசியமே கிடையாது. சரிதானா? அவர் தன்னையே பலியாக்குகிறார், அதான் அடையாளம். ஆனால் நாம் என்று வருகின்ற பொழுது, நமக்கு என்று வருகின்ற பொழுது நாம் பழைய இயல்பை களைய வேண்டும். சரிதானா? 2வது பார்க்கின்ற பொழுது நிகழ்காலம் எதை குறிக்கிறது சொன்னால் ஒளி கொடுத்தல். நம்ம இந்த சமயத்தில் அந்த பாஸ்கா திருவிழிப்பு கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியோடு இந்த மர நிகழ்வை நாம் கொண்டாட வேண்டும். எதிர்காலம் என்ன என்று சொன்னால் நாமும் இந்த ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டும். புதிய இயல்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 3 காலத்தையும் இந்த பாஸ்கா திரி நமக்கு முன் நிறுத்துகிறது. ஃபாதர், 3 காலங்களை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போது நம்ம நார்மலான ஒரு மாஸ் கூட எடுத்துக்கலாம் ஃபாதர். அதில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இதை என் நினைவாக செய்யுங்கள் தான் அவர் சொன்னார். அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒன்று பண்ணுவோம். அப்போ நம்ம இந்த ஒளியேற்றம், இந்த ஒளி வழிபாடு, இது நம்மளுடைய ஒவ்வொரு நாட்கள்லையும் என்னென்ன அடையாளங்களை அதை வெளிப்படுத்துது, அதுக்குள்ளே என்னென்ன மெட்டாஃபர்ஸ் இருக்குது? இப்போ இந்த ஒளியேற்றினுடைய பின்னணி என்ன அப்படி சொல்லி ஒரு கேள்வியை நீங்கள் வச்சிங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யூதருடைய மரபே மாலை வேளையில் விழா கொண்டாடுவது, இறைவேண்டல் செய்வது, உண்பது. அப்போது முக்கியமாக இந்த மாதிரியான சிறப்பான நிகழ்வுகள் கொண்டாடப்படுகின்ற பொழுது ஒளியேற்றுகின்ற சடங்கு கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், யூதர்களுக்கு ஓய்வு நாளை தொடங்குவதற்கு முன்னதாக ஒளியேற்றுகின்ற கடமை உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த மாலை வேளையில் இந்த ஒளியேற்றுகின்ற பொழுது உயிர்த்த ஆண்டருடைய ஒளியை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு இறைவேண்டலுக்கு முன்னதாகவும் மாலை வேளையில் இந்த ஒளியேற்றுகின்ற கொண்டாட்டத்தை சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒளியேற்றுகின்ற அந்த சிறப்பான நிகழ்ச்சி இறைவேண்டலின் போது மட்டுமல்ல, உணவருந்துகின்ற பொழுதும் ஒளியேற்றி ஆண்டவருக்கு புகழ் பாடல் பாடியிருக்கிறார்கள். அதுதான் இந்த பாஸ்கா புகழுரை. என்ன, ஒரு ஒளியேற்றுகிறோம், இறைவேண்டல் நடைபெறுகிறது, இறைவார்த்தைகள் வாசிக்கப்படுகின்றன, உண்ண இருக்கிறோம், உண்ண இருப்பதற்கு முன்னதாக ஒளியேற்றப்படுகிறது. இந்த நம்ம பாஸ்கா திருவிழிப்பு வந்ததில் ஒளியேற்றி அதை பவனியாக வருவீங்களா ஃபாதர்? அது என்ன, அது எதுன்னு, அதன் பின்னணி என்ன? இந்த ஒளியேற்றலுடைய பின்னணியை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இந்த ஒளியேற்றல நம்முடைய திருச்சடங்கு என்று வருகின்ற பொழுது இந்த ஒளியேற்றல் பகுதியில் என்னென்ன சடங்குகள், சின்ன சின்ன சடங்குகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகின்றன பார்க்கின்ற பொழுது, முதல்ல தீயை புனிதப்படுத்து, 2வதாக பார்க்கின்ற பொழுது இந்த பாஸ்கா திரியை அணி செய்தல், 3வதாக பார்க்கின்ற பொழுது ஒளியேற்றுதல், 4வதாக பார்க்கின்ற பொழுது பவனியாக வருதல். இப்போ நான் முதல்ல இந்த தீயை புனிதப்படுத்துதல். சரி, இப்போ இந்த பாஸ்கா திரியில் ஒளியேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு புது தீ உருவாக்கப்பட வேண்டும். இந்த புது தீ யாரை குறிக்கிறது என்று சொன்னால் உயிர்த்த இயேசுவினுடைய அடையாளம். இயேசு கல்லறை நின்று வெளிவந்து உலகிற்கு ஒளி கொடுக்க வந்திருக்கிறார் என்பதன் அடையாளம் தான் இந்த புது தீ. 2வதாக பார்க்கின்ற பொழுது அணி செய்ய வேண்டும், அழகுபடுத்த வேண்டும், அழகுபடுத்த. அதுல நிறைய குறியீடுகள்லாம் இருக்குது. சிலுவை அடையாளம் இருக்கிறது, ஆல்பா ஒமேகா என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறது, வருடம் குறிக்கப்பட்டிருக்கிறது, சாம்பிராணி மணிகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன, குத்தப்பட்டிருக்கின்றன, தேன் மெழுகு. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க தேன் மெழுகு பற்றி. அதன் பிறகு பாஸ்கா திரி ஏற்றப்படுதல், சிலுவை, அப்படியே இறப்பு. அவ்வளவுதான். உயிர்ப்பு இறப்பு இல்லாமல் உயிர்ப்பு இருக்க முடியாது. ரொம்ப சரி. சிலுவை அடையாளம் அவருடைய மரணத்தை குறிக்கிறது. இறப்பதற்காகவே பிறந்தவர். சரிதானா? அதனால தான் தொடக்கமும் முடிவும் அவரே என்று குறிக்கின்ற ஆல்பா ஒமேகா, அகரமும் நகரமும் என்ற சொல்லாடல் அங்கே பொறிக்கப்படுகின்றது. வருடம், அந்தந்த ஆண்டினுடைய அந்த எண்கள் குறிக்கப்படுகின்றன. இயேசு கடவுள் எப்பொழுது நம்மோடு இருக்கிறார், உலக முடிவு வரை. உலக முடிவு வரைன்னு அதுக்கு பிறகு கிடையாது என்பது அல்ல.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை குறிப்பதனுடைய ஒரு அடையாளம்தான். சாம்பிராணி மணிகள் 5 திருக்காயங்களை குறிக்கின்ற ஒன்று, ஆனால் அந்த காயங்கள் வழியாகத்தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதன் அடையாளங்கள். தேன் மெழுகு, தேன், நீங்கள் கேள்வி கேட்டீங்க தேன் பற்றி, தூய்மையான ஒன்று. அன்னை மரியானுடைய உடலிலிருந்து பிறந்தவர், தூய்மையான அந்த கருவறையிலிருந்து தூயவர் பிறந்தவர். அந்த அடிப்படையில் தான் தேன் மெழுகு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது புது தீயிலிருந்து தான் ஒளி ஏற்றப்படுகிறது, பாஸ்கத்திரி ஏற்றப்படுகிறது. ஏற்கனவே சொன்ன ஒவ்வொரு இரவு வழிபாட்டுக்கு முன்னதாக தொடக்கமே ஒளியேற்றப்படுகிறது. அப்போ பாஸ்க திருவிழிப்பு இரவு நேரத்தில் கொண்டாடப்படுகின்ற ஒன்று, ஒளியேற்றப்படுகிறது. கடவுளுடைய செயல்களுக்காக நன்றி சொல்லுகின்ற விதத்தில் ஒளியேற்றப்படுகிறது. அதனால் கிறிஸ்தவர்களுக்கு இது உயிர்த்த ஆண்டவருடைய அடையாளம். ஒளியேற்ற நிகழ்ச்சி எங்கேயாவது நம்முடைய விவிலியத்தில் பார்த்துருக்கிறோமா? உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒளி உண்டாகுக, தொடக்க நூலில் கடவுள் தொடக்கத்திலேயே இந்த இருளாக இருந்த அந்த உலகத்தில் ஒளியை உண்டாக்குகிறார். ஒளி உண்டாகுக, இது பழைய ஏற்பாட்டில். ஆனால் கிறிஸ்துவின் உயிர்ப்பு எதை குறிக்கிறேன்னு சொன்னால் புதிய படைப்பை உருவாக்குகிறது. எனவே பாஸ்கா திரியுடைய ஒளி உயிர்த்த ஆண்டவருடைய ஒளி புதிய படைப்பின் ஒளியாக திகழ்கிறது. கிறிஸ்து ஆண்டவரின் ஆவியால் நிரம்ப பெற்றவர். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஆவியாரே அவரை நிரப்பி இருக்கிறார். எனவே கிறிஸ்துனுடைய ஒளி, அந்த ஒளி ஏற்றப்படுகின்ற பொழுது ஆவியால் நிரம்பப்பட்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அக இருளை அகற்றுவாராக, அப்படி சொல்லி தான் அந்த ஒளி ஏற்றப்படுகிறது. அடுத்த 4வது பகுதிக்கு வருகிறேன். பவனி. இந்த புது தீயை புனிதப்படுத்தியாச்சு, அது அணி செய்யப்பட்டும் விட்டது, இந்த தீயிலிருந்து திரி ஏற்றப்பட்டாகிவிட்டது. இப்பொழுது பவனியாக கொண்டு வரப்பட வேண்டும். எப்படி கொண்டு வரப்படுவது? என்ன சொல்லி கொண்டு வருவது? கிறிஸ்துவே நமது ஒளி. என்ன இது நேரம் வரைக்கும் கோவிலுக்கு வெளியே தான் இந்த திருச்சடங்கு நடைபெற்று கொண்டிருந்தது. இப்போ இந்த திரியானது பவனியாக உள்ளே கொண்டு வரப்படுகிறது. எப்படி அப்படி சொன்னால், கிறிஸ்து மரியா வழியாக இந்த உலகிற்குள் நுழைந்தார். அது மட்டுமல்ல, திரு அவை ஆற்றுகின்ற ஒவ்வொரு பணியின் வழியாகவும் இந்த உலகிற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார். அந்த நுழைதல் தான் இந்த பவனி. ஃபாதர், இப்போ இந்த பவனி நீங்கள் சொல்கிறது இந்த விளக்கு ஏற்றிட்டு உள்ளே வருது, கரெக்டுங்களா ஃபாதர்? அது வந்து நீங்கள், நான் கவனித்த வரைக்கும் 3 முறை ஏற்றுவாங்க. அது ஒரு டைம் ஏற்றினாலே போதில்லை, அது என்ன கணக்கு? அருமையான ஒரு கேள்வி. 3 தடவை. முதல் தடவை அருள்பணியாளர் ஒளியேற்றிக் கொள்கிறார். இந்த பாஸ்க திரியிலிருந்து அவரை கொண்டு வர்றாரு. அவர் ஒளியேற்றுவது, அது ஒளியை தன்னுடைய கையில் பிடித்திருப்பது எதனுடைய அடையாளம் என்று சொன்னால், ஆண்டவரிடமிருந்து திருத்துதர்கள் முதன்மையாக அந்த ஒளி பெற்றுக்கொண்டார்கள். ஓகே. 2வது முறையாக ஆண்டவரிடமிருந்து இறை மக்கள் சமுதாயமே அந்த ஒளியை பெற்றுக்கொள்கிறது. இது நடுவில் அந்த திரை கொண்டு வரப்படுகின்ற பொழுது இறை மக்கள் அனைவரும் தங்களுடைய கைகளில் இருக்கின்ற திரையை ஏற்றிக்கொள்வார்கள். அது அப்போது நீங்கள் இந்த ஒளியேற்றதை பற்றி சொன்னீங்க. இறை மக்கள் எங்களையுமே ஒருத்தங்களுடைய கையில் மெழுகுத்தி ஏற்றணும்னு சொல்கிறீங்க இல்லையா? நாங்கள்லாம் ஏன் ஏற்றணும்? அது ஏன் எல்லாருமே பகிர்ந்து கொள்கிறோம்? எல்லாரும் உயிர்த்த ஆண்டருடைய மீட்பில் அந்த ஒளியில் பங்கு பெறுகிறார்கள். அவருடைய உயிர்ப்பின் ஒளியால் எல்லாரும் மீண்டும் புது வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். அதன் அடையாளம்தான், அந்த நம்பிக்கையை தருவதுதான் எல்லாருடைய கையிலையும் திரி ஏற்றப்படும். அதன் பிறகு பலிப்பிட முற்றத்திற்கு முன் கொண்டு வரப்படுகின்ற பொழுது ஆலய கோவில் விளக்குகள் எல்லாமே எரிய விடப்படுகின்றன. அப்போ உலகம் முழுவதுமே ஆண்டவரிடமிருந்து அந்த ஒளியை பெற்றுக்கொள்கிறது. எனவே சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த கிறிஸ்துனுடைய அல்லது கிறிஸ்துவில் ஒன்றிணைந்த அனைவருடைய ஒளி இந்த உலக இருளை அகற்றுகிறது. உலக இருளை அகற்றுகின்ற அடையாளம்தான் இந்த கோயில் விளக்குகள் அனைத்தும் ஏற்றப்படுவது. இந்த பவனி எதை இன்னும் எனக்கு சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் நெருப்பு தூணினுடைய வெளிச்சத்தினால் கானான் நாட்டை நோக்கி பயணிக்கின்றார்கள், பவனியாக செல்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவனுடைய அந்த ஒளியினால் பவனி நடைபெறுகிறது. அதில் கிறிஸ்து என்ன மேற்கோள் சொல்கிறார் பார்க்கலாமா? நீங்களே வாசிங்க. யோவான் 8:12 வாசிங்க. யோவான் 8. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும்
ஒளியை கொண்டிருப்பார். நன்றி, அருமை. அதனால் இந்த பாஸ்கா திரியின் ஒளி வந்து இந்த உயிர்த்த இயேசுவை சுட்டி காட்டுகிறது, இயேசுவின் ஒளியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால தான் நானே உலகின் ஒளி என்பதை அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். இந்த பவனின் பொழுது நீங்கள் கேட்டிருப்பீங்க, கிறிஸ்துவின் ஒளி இதோ என்ற ஒரு பாடல். இந்த வரி வந்து 3 தடவை 3 தொனியில் பாடுவாங்க அருள் பணியாளர் அல்லது திருத்தொண்டர் அல்லது அருள் பணியாளர். கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று திருத்தொண்டரோ அருள் பணியாளரோ பாடுகின்ற பொழுது அதற்கு பதில் ஒன்று சொல்வார்கள். இறை மக்கள் பதில் சொல்லுவாங்க, இறைவனுக்கு நன்றி. இந்த இறைவனுக்கு நன்றி என்பது எதனுடைய அடையாளம்? ஏற்றுக்கொள்வதன் அடையாளம். எதை ஏற்றுக்கொள்ளும் அடையாளம்? கிறிஸ்துவின் ஒளி இதோ, கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், அதை நாம் ஏற்றுக்கொள்வதன் அடையாளம் தான் இறைவனுக்கு நன்றி. நம்ம எங்கே ஏற்றுக்கொண்டோம்? திருமுழுக்கு சடங்கில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஏற்றுக்கொள்வதன் அடையாளத்தை திருமுழுக்கு சடங்குல நாம் அதை உறுதி செய்கிறோம். திருமுழுக்கு கொண்டாட்டத்தில் திருமுழுக்கு வாக்குறுதி புதுப்பிக்கப்படுகிறது. குழந்தைகள் சார்பாக பெற்றோர்கள் அந்த திருமுழுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். பாஸ்கா திருவழிப்பு சடங்கின் பொழுதும் இந்த திருமுழுக்கு வாக்குறுதி புதுப்பிக்கப்படுகிறது. அதில் 2வது கேட்கப்படுகின்ற கேள்வியில தான் நாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். அதன் அடையாளம் தான் இறைவனுக்கு நன்றி. இப்போ அந்த 2வது கேள்வி வாசிங்க பார்க்கலாம். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? நம்புகிறேன். ஆமா, அதான் பதில். இதுதான் ஏற்றுக்கொள்வதன் அடையாளம். இதனுடைய அந்த ஒரு பிரதிபலிப்பு தான் இறைவனுக்கு நன்றி. உயிர்த்தெழுந்து விட்டார், கிறிஸ்துவின் ஒளி இதோ, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அப்போ நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், இறைவனுக்கு நன்றி. இப்போ இந்த பாஸ்கு திரியானது 3வது முறை பாடி முடித்த பிறகு அந்த ஒரு பீடத்தில் ஏற்றி வைக்கப்படுகிறது. அதற்கென்று தனி ஒரு ஸ்டாண்ட் அதில் ஏற்றப்படுகிறது. இப்பொழுதுதான் பாஸ்கா திரி தன்னை பற்றி சொல்ல போகிறது. பாஸ்கா திரி தன்னை பற்றி சொல்வது என்று சொன்னால் ஒரு பாஸ்கா புகழுரையாக இதனுடைய மேன்மையை எடுத்து சொல்லுகின்ற ஒரு நேரம். இதுதான் அந்த பாஸ்கா புகழுரையுடைய விளக்கம். அழகா கதையா சொன்னீங்க ஃபாதர். இங்கதான் பாஸ்கா பறைசாற்றல் இடம்பெறுகிறது. அதை இந்த ஸ்டாண்டில் வச்ச உடனே தான் பாஸ்கா திரி தன்னை பற்றி சொல்கிறது. நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது மரம் தன் வரலாறு கூறுதல், சரிதானா, வண்டி தன் வரலாறு கூறுதல், இப்படி ஒவ்வொரு முக்கியமான கருத்து கொடுத்து தன் வரலாறு கூறுதல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கிறோம், கட்டுரை எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, பாஸ்கா திரி இப்படி தன்னுடைய வரலாற்றை சொல்ல இருக்கிறது, தன்னுடைய உண்மையை பற்றி சொல்ல இருக்கிறது. இதை திருத்தொண்டர் பாடுவார். ஏற்கனவே ஒரு இடம் சொல்லி இருந்தேன் நினைக்கிறேன். திருத்தொண்டர் பாடுவார், அவருக்கு உரிய பணி. இப்போ நம்ம இந்த பாஸ்கா புகழ் இருக்கு இல்லையா, அதை பத்தி இன்னும் கூட விளக்கம் எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. நான் சொன்னோம் பாத்தீங்களா, பாஸ்கா திரி தன்னை பற்றி சொல்லுகிறது. அது பாஸ்கா புகழரின் வழியாகத்தான் அந்த திரி தன்னை மகிமைப்படுத்துகிறது, அல்லது அந்த திரி மகிமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பாஸ்கா திரியை மையமாக கொண்டதுதான் இந்த பாஸ்கா புகழுரை. இந்த பாஸ்கா புகழுரையில எதெல்லாம் புனிதமடைகின்றது என்று பார்க்கின்ற பொழுது ஒளி, இரவு, இடம், நேரம் ஆகியவற்றை புனிதப்படுத்துகின்ற ஒரு பாடல் தான் பாஸ்கா புகழுரை. அது மட்டுமல்ல, ஆட்களையும் புனிதப்படுத்துகின்ற ஒரு பாடல் இந்த பாஸ்கா புகழுரை. எனவே இதில் மிக முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்பிக்கையாளர் அனைவருமே அருளை பெற்று தருவதற்கு வாய்க்காலாக இருக்கின்ற ஒரு பாடல் இதுதான். எனவே தான் டம் ஜெரோம் காசன் பெனடிக்டின் துறவு அவை சார்ந்த ஒரு துறவி சொல்கிறார், இது ஓர் ஆடம்பரமான அருள் வேண்டல் குறி, அருட்கருவி. முந்தி நம்ம அருட்கருவின்னு சொல்லுவோம். ஜபமாலை, திருச்சிலுவை, விவிலியம், இதெல்லாம் அருட்கருவி. இப்போ 2ஆம் வத்திக்கான் சங்கம் அந்த ஏட்டில் பயன்படுத்தப்படுகின்ற சொல்லாடல் என்ன அப்படின்னு சொன்னால், அருள் வேண்டல் குறி. நமக்கு அருளை பெற்று தருவதற்கு துணையாக இருக்கின்ற குறிகள், கருவிகள். அப்போ இந்த பாஸ்கா திரியும் கூட அருளை பெற்று தருவதற்கு வாய்க்காலாக இருக்கிறது. ஒன்று. 2வது, இந்த பாஸ்கா புகழுரை நமக்கு மீட்பின் செய்தியை தருகிறது. கிறிஸ்துவினால் கொண்டு வரப்பட்ட மீட்பின் வரலாற்றை தருகின்ற ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது.
நம்ம பாஸ்கா புகழுரை பாடலே நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்களே வாசிங்க. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லாத அன்பு பெருக்கே, இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. இந்த 2 வரிகளிலுமே பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை மீட்பு. அதனால் இந்த பாஸ்கா புகழுரை கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பை நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஃபாதர், இப்போ நம்ம இந்த பாஸ்கா புகழுரை பாடுறோம் இல்லைங்களா, இது ஒரு பெரிய பாடலா இல்லை பகுதி பகுதியாக இருக்குங்களா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குங்க? நீங்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. திருப்பலி நூலில் நீண்ட பாடம் சுருக்கமான பாடம் அப்படின்னு இருக்கிறது, அல்லது நீண்ட பாடல் சுருக்கமான பாடல் அப்படின்னு இருக்கிறது. இப்போது 2 பாடப்பகுதிகளிலுமே முக்கியமான பகுதிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நீண்ட பாடலை 2 பகுதியாக பிரிக்கலாம். முதல் பகுதி ஒரு முன்னுரையாக சொல்லப்படுகிறது. திருத்தொண்டர் ஒரு முன்னுரை வழங்குகிறார். இந்த முன்னுரை எதற்காக என்று சொன்னால் ஒரு அழைப்பு. எதற்கான அழைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விண்ணக தூதர் அணிக்கான அழைப்பு, உலகம் முழுவதற்கான அழைப்பு, திரு அவை முழுவதற்குமான அழைப்பு, திருக்குழுமம் நமக்கான அழைப்பு. என்ன, எதற்கான அழைப்பு? மகிழ்ந்திருங்கள், மகிழுங்கள், உங்கள் உள்ளத்தை மகிழ்ச்சி பொங்கட்டும், கோயில் எதிரொலிக்கட்டும், மகிழ்ச்சியால் ஆண்டுடைய மீட்பால் அவருடைய ஒளியால் எதிரொலிக்கட்டும், உங்களுடைய அந்த பறைசாற்றுதல் அதெல்லாம் முழங்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு அருமையான விவிலிய ஆதாரம் இருக்கிறது. யோவேல் இறைவாக்கினர் 2வது இயல் எடுத்து வாசிங்க. புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வரச் செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஏன் கூட வேண்டும்? முதல் பகுதியில் ஏன் கூட வேண்டும்? எல்லாரும் வாங்க, குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லாரும் கூடுங்கள், கோயிலுக்கு ஆண்டவருடைய அந்த மாபெரும் செய்தியை முழக்கமிடுங்கள், அது அந்த கோயில் முழுவதும் எதிரொலிக்கட்டும், அந்த ஒரு செய்தி. எதுக்காக என்பதை நீங்கள் வாசித்தீங்க. எதற்காக அப்படின்னா, ஆண்டவரை எங்கள் மீது இரக்கம் கொள்ளும் என்று கேட்பதற்காக. இப்போ நாங்கள் முழங்குவது மட்டுமல்ல, ஆண்டவருடைய மாபெரும் செயல்களுக்கு நன்றி சொல்கிறோம், அது மட்டுமல்ல, ஆனால் எங்கள் மீது இரக்கம் வையும். எதற்கு இரக்கம்? அவர் நம்மீது மீட்பை வழங்குவதற்காக. அதுதான். ஓகே. எனவே இந்த பாஸ்கா புகழுரை அவருடைய மாபெரும் செயல்களை மட்டும் சொல்வது அல்ல, நமக்கு அருளை தருகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. நாம் பாடுவது இந்த வளாகம் முழுவதும், கோயில் முழுவதும் எதிரொலிக்க வேண்டும், முழக்கமிடப்பட வேண்டும். அதன் வழியாக நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்கணும். அதன் வழியாக அவர் நம்மை மீட்கிறார். இதுதான் இது மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இது முதல் பகுதி. இந்த முதல் பகுதியில் நான் இன்னொன்று நிறைவு செய்கிறேன். பழைய ஆதாம் அழிந்து விடுகிறார், புதிய ஆதாம் எழுகிறார், சாவு அழிகிறது, வாழ்வு மலர்கிறது. அதனால் 3வது கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல அருளை தருகின்ற ஒரு பாஸ்கா புகழுரை, மீட்பை நினைவுபடுத்துகின்ற ஒரு பாஸ்கா புகழுரை. அது மட்டுமல்ல, இந்த பாஸ்கா திரியை புனிதப்படுத்த வேண்டும், அதற்கு ஆசி வழங்க வேண்டும் என்ற ஒரு இறைவேண்டலாகவும் உள்ள ஒரு புகழுரை. இந்த பாஸ்கா புகழுரை இது முதல் பகுதியில் நம்ம பார்க்கலாம். பாஸ்கா புகழுரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஃபாதர் நம்ம சொல்லிகிட்டே இருக்காரு. அவருக்கு சொல்கிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது, நமக்கு கேட்குறக்கும் ஆர்வம் இருக்குது. மீண்டும் உங்களை சந்திக்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இத்திருச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக, மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக, எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக, இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகும் பெருமகிழ்ச்சி கொள்வதாக.